அது கரெக்டாக நேக்கா பார்த்து வெட்டணும் இல்லைங்களா? ஆமாங்க. அண்ணா ஒரே ஒரு நுங்கு மட்டும் எடுத்துக்கிட்டுங்களா? சாப்பிடுங்க. அன்பு தானா கடவுள். அவருக்கு ஒன்று எடுத்து கொடுங்க. ஐயாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அப்படியே சரி நுங்கு சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து நுங்கு வியாபாரி ஒருத்தர் இருக்காருங்க. பனைமரத்தில் நுங்கை வந்து பறிச்சுட்டு வந்து எப்படி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? மூர்த்திங்க. இந்த பனைமரத்துலேருந்து நுங்கு வந்து பறிச்சுட்டு வரீங்களா? ஆமாங்க. இந்த தொழில் எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ தற்சமயம். இது உங்கள் குலத்தொழிலுங்களா இல்லை நீங்களே கற்றுக்கிட்ட தொழிலா? இது கற்றுக்கிட்ட தொழில் தான். எங்கே பனைமரம் எங்கே இருக்குது? இது கோபி, நம்பியூர், புளியம்பட்டி இந்த ஏரியாவில் நிறைய இருக்கு. இது வந்து புளியம்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வர்றோம் நாங்கள். வாங்கிட்டு தான் வரீங்க? ஆமாம், அவங்க இறக்கி கொடுத்துருவாங்க, நாங்கள் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பார்க்குறோம். ஒரு கொலை பனங்கொலை. இதில் எவ்வளோ இருக்குங்க? அதில் ஒரு 10 பீஸு 15 பீஸு கொலைக்கு தகுந்த மாதிரி வரும். 20 பீஸு கூட வரும். கொலை கணக்கு வாங்குவீங்களா எப்படி? காய் கணக்கு. காய் கணக்கு தான் வாங்குவீங்க? ஆமாம். இப்போ ஒரு காய்ங்கிறது இந்த ஒரு இதுதான். ஆமாம். அதில் எத்தனை நொங்கு இருக்குங்க? 3 நொங்கு இருக்கும். 3 நொங்கு. 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. நீங்கள் வாங்கும் போது என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க ஒரு காய்? ஒரு காய் வந்து அங்கே வந்து 15 ரூபாய்ங்க. 15 ரூபா? ஆமாம். அதாவது சீசனுக்கு ஒரு மாதிரி ரேட் இருக்கும், சீசன் முடிகிறப்போ ஒரு மாதிரி ரேட் இருக்கும். இப்போ இடையிலலாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். சீசனுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் விற்பனை பண்ணும்போது ஒரு காயில் வந்து 3 நொங்கு இருக்குங்க. ஆமாம். ஒரு நொங்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க? ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு விற்கிறேங்க. அது விற்றா தான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? ஆமாம். வண்டி வாடகை இருக்குது, ஆள் கூலி இருக்குது, எங்கள் செலவு எல்லாம் கணக்கு போட்டு இப்போ அங்கே காய் 15 ரூபாய்க்கு எட்டு வரோமா, இங்கே வந்து இப்போ 12 பீஸ் விற்கிறோம். டஜன் 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போது எங்களுக்கு வந்து இதில் என்ன கிடைக்கும்? ஒரு 10 ரூபா கிடைக்கும் காய். அவ்வளோதான் கிடைக்கும்? அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு காய்க்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ மூவிங் இருக்குதுங்க? இப்போ ஒரு நாள் நல்லா ஓடும், ஒரு நாள் ஓடாது. இப்போ அதெல்லாம் இந்த 2 வாரமாக வியாபாரமே இல்லை. ஏன்னா மோடம் போட்டுருக்குது, மழை பெய்யறதுனால வியாபாரம் இல்லை. நல்ல வியாபாரம் இருந்ததுன்னா சீசனுக்கெல்லாம் 300 காய் ஓடும். 300 காய் ஓடுங்களா? 300 காய் ஓடும். 300 காய் ஓடுனா ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு காய் ஓடிடுச்சுன்னா ஒரு செலவெல்லாம் போக ஒரு 2000 2500 ரூபா கிடைக்கும். ஆனால் இது சீசனுக்கு மட்டும்தானுங்களா? சீசனுக்கு மட்டும்தான். இந்த சீசன் வந்து எவ்வளோ மாதங்கள் இருக்கும்? இது வந்து 3 மாதத்துக்கு ஓடும். 3 மாதத்துக்கு நல்ல வியாபாரமாக இருக்கும். மழை இல்லாமல் இருக்கணும். மழை இல்லாமல் இருந்தால் வியாபாரம், வெயிலாக இருந்ததுன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். மார்ச்லேருந்து ஒரு ஜூன் வரைக்கும் வருமா? வருங்க. ஜூன் வரைக்கும் வரும். ஜூன். அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இது பழமாக விழும். அது பழத்தை பொறுக்கி பனங்கிழங்கு வந்து பதியம் போட்டு பழத்தை பொறுக்கிட்டு வந்து பதியம் போடுவோம். ஒரு 3 மாதத்துக்கு அதுதான் எங்களுக்கு வேலை, வேறு வேலை இல்லை. அதை எங்கே பண்ணுவீங்க? அது அங்கே ஊர்லேயே எங்கள் வீட்டிலேயே இப்போ காட்டில் நல்ல அதெல்லாம் காடெல்லாம் ஓட்டிட்டு டிஸ்க் போட்டு அதில் பதியம் போட்டு கிழங்கு வர வச்சு அடுத்த 3 மாதத்துக்கு கிழங்கு வைப்போம். பனங்கிழங்கு. அது ஓரளவுக்கு வருமானம் இருக்குங்களா? அது இதே மாதிரி தாங்க. அங்கே வந்து நாங்கள் இப்போ வாங்கிட்டு வர்றது வந்து ஒரு பீஸ் 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். இங்கே ஒன்று வந்து 10 ரூபாய்க்கு விற்போம். வைப்பீங்க? பீஸ் 10 ரூபாய்க்கு விற்போம். ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா? எல்லாமே இது பனங்கிழங்கு இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது இது ஒன்று தான். மரங்கள்லாம் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்களா? எல்லா பக்கமே கம்மியாயிருச்சு. கிடைக்கிறது இல்லை. இப்போ மரம் அதிகம்னு பார்த்தா திருநெல்வேலி, சேலம் அந்த லைனில் தான் மரம் அதிகம். பவானி, கோபி அதிகம் இருக்கும். அப்புறம் இங்கே நம்பியூர், கெட்டிச்செவியூர், குன்னத்தூர் அந்த லைனில் மரம் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. இப்போ தெளுவெல்லாம் இருக்குது இல்லைங்க? ஆமாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுவீங்க? தெளுவுனா இப்போ இது காய் பிடிக்காதுக்கு முன்னே பாலை வந்ததுமே பாலை இந்த இடத்துல சீவி விட்டுருவாங்க. இது எண்டு. இங்கே பாலையை சீவி விட்டுருவாங்க. இந்த தளவை சீவி விட்டு அதில் அந்த நார் போட்டு கட்டிவிட்டு பானையை கவுத்திடுவாங்க. அதாவது பானைன்னா அதில் சுண்ணாம்பு தடவி கவுத்துனா, சுண்ணாம்பு தடவுனா அது தெளுவு, தடவுறதுன்னா கல். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாலைக்கு 1 லிட்டரும் வரும், 1.5 லிட்டரும் வரும். சில டைம் வராமையும் நின்றும்.
எப்படிங்க தெளுவை வந்து எல்லாருமே குடிக்கலாம்? எல்லாருமே குடிக்கலாங்க. தெளுவுங்கிறது வந்து எல்லா குழந்தையில இருந்து எல்லாருமே குடிக்கலாம். அது நல்லதுதான் உடம்புக்கு. உடம்புக்கு நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதுங்க. அது என்ன ரேட்டுக்கு நீங்க விக்கிறீங்க? இப்போ அங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து என்ன 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க லிட்டரு. அது வந்து அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. வண்டி வாடகை எல்லாம் அவங்களுக்கு. நம்ம இறக்கி கேன்ல ஊற்றி விற்கிறதோட சரி. அது கெடாம அங்க போக வரைக்கும் கெட்டு போச்சுன்னா எடுக்க மாட்டாங்க, ரிட்டர்ன் வந்துரு. கெடாத வரைக்கும் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ காலையில ஒரு 10 மணிக்கு நாங்க அனுப்புறோம்னா அவங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்குள்ள அங்க கம்பெனிக்கு போகணும். கொண்டு போய் சேர்த்திட்டாங்கன்னா கெடாது. அவங்க வந்து அங்க பதப்படுத்திக்குவாங்க. இது வெட்டுறீங்க? ஆமாங்க. இது வெட்டும் போது உங்களுக்கு கையில ஏதாவது காயமாகுங்களா? ஆகும் கண்டிப்பா. காலையில கூட ஒரு காயமாயிருக்குது. அது நம்ம கவனமா போறீங்க இல்லைங்களா? சரி, ஓகே. உங்க ஆட்கள்லாம் நிறைய இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இது நிறைய பண்றாங்க. உங்க சமுதாயம் வந்து எல்லாருமே இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாருமே இதே தொழில் தாங்க. மரம் ஏறுறது, தேங்காய் ஓடுறது, சீசனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு சிலர் வந்து மரம் ஏறுறதோட நிறுத்திக்குவாங்க, வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க மரம் ஏறி பண்றதோட அதோட வீட்டோட நிறுத்திக்குவாங்க. ஒரு சிலர் வந்து இப்போ எங்களாட்டு நாங்கள் வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து கம்பெனி அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தோம். கம்பெனி வேலைகள்லாம் இல்லாதனால இப்போ இந்த வேலையவே நாங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்னு இப்போ இடையில பழகி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுவாங்க? கூப்பிடலாங்க. சொல்லுங்க உங்க நம்பர். 63 79 00 54 21. மூர்த்தி. மூர்த்திங்களா? ஆமாம். தண்ணீர் பந்தல் சொந்த ஊர் வந்து புளியம்பட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர். தண்ணீர் பந்தல். அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பனங்கிழங்கா இருந்தாலும் சரி, நொங்கா இருந்தாலும் சரி, தெளுவா இருந்தாலும் எது வேணாலும் வாங்கிட்டு போகலாம். எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்க பனை சார்ந்த பொருள் அனைத்தும் கிடைக்குங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்க. வாங்க. இன்னைக்கு வந்து பனை மரத்துலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அண்ணன்கிட்ட கேட்டேன். அத்தனை விஷயங்களும் புட்டு வச்சாரு. உட்காந்துட்டேன் நானும் வியாபாரியா. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு தொழிலில் நம்மளும் ஜாயின் பண்ணுவோமே இல்லைங்களா? இது எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக செய்கிறோம், அவ்வளோதான். சரி, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். அண்ணா ஒரே ஒரு நுங்கு மட்டும் எடுத்துக்கிட்டுங்களா? சாப்பிடுங்க. அன்பு தானே கடவுள். அவருக்கு ஒன்று எடுத்து கொடுங்க. ஐயாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அப்படியே சரி, நொங்கு சாப்பிடலாம். சுவையாக இருக்குது.